ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ மஞ்சு vlogs. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளான ஒரு டின்னர், பட் ரொம்ப ரொம்ப டெலிஷியஸானது. என்னதுன்னா ஆப்பம். அடிக்கடி பண்ணுறது கிடையாது. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஆப்பம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூட. ஆனால் எனக்கு வந்து தோசை மாவு அரைக்கிறது ஆல்டர்னேட் வீக் அரைப்பேன். ஆனால் இந்த ஆப்பம் மாவு வந்துட்டு அரைக்கணும்னு நினைப்பேன். ஏதாச்சும் ஒரு காரணத்தில் மறந்தும் போயிடும். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு அமைஞ்சுது. ஏன்னா எங்கள் வீட்டில் தோசை மாவு இல்லை. ஸோ நேற்றே வந்து அரைச்சி எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் வந்துட்டு ஆப்பத்துக்கு என்ன பக்குவம் ஃபாலோ பண்ணுவேன்னா 1.5 கப்பு பச்சரிசி, அப்புறம் வந்து மீந்து போன சாதம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 1/4 கப்பு, போஹா அது வந்து ஒரு 1/2 கப்பு, அப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய் அது ஒரு 1/4 கப் டு 1/2 கப் எடுத்துக்கோங்களேன். இந்த பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணும். அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போகாவையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா சாஃப்டாக நீங்கள் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து புளிக்க வைங்க. புளிக்க வைக்கிறதுக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகு அதோட காம்பு இருக்கும் இல்லையா, அதை போட்டு புளிக்க வச்சுருவேன். புளிக்க வச்சுட்டு அடுத்த நாளே நீங்கள் இந்த ஆப்பம் சுடுங்க. கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்தது மட்டும் இல்லாமல் சில டைம் புளிக்கலை, ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்குன்னா புளிக்கலைன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து ஈஸ்ட்டை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சேர்த்துட்டிங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் வந்துட்டு தேங்காய் பால், இன்னொன்று வந்துட்டு கருப்பு சன்னா கறி. இந்த சிமிலர் திங், நம்ம வந்துட்டு ஒயிட் சன்னா வைக்கிற மாதிரியே தான் இந்த கருப்பு சன்னா, பட் தேங்காய் பால் ஊற்றாமல் வெறும் மசாலா நிறைய கொத்தமல்லி பவுடர் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் இதை போட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஆப்பம்லாம் வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் மாவில் நீங்கள் சுட்டிங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக வராது. பட் அரைச்சி முடித்த அடுத்த நாளே நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.